Sheen-Lac Specialty Coating Tara. Always shining Sheen-Lac. Opulent Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. Tara, செல்லம் வாடா. டாட் நான் ரெடி ஆயிட்டு வந்தறேன். அப்புறமா சாப்பிடு. சாப்பிட்டு போ. ஓகே. சண்டே தானே. என்ன அவசரம் உனக்கு? புது ஆபீஸ்லப்பா. அண்ணா மீட்டிங். சரி. நீ அங்க ட்ரிங்க்ஸ்னு சொன்னபோது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. பாம்பேல இருந்தபோது ஒரு பாட்டில் ஒன்று இருந்ததே. மறக்கலல? ட்ரமாட் வந்திருக்கேன். வா. ஓ, அப்ப அதுக்காக தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ போய் ரெடியா போ. காலங்கத்தல ஆரம்பிக்க போறீங்க. இட்ஸ் a long day. நான் முள்ளமா ரிலாக்ஸ்டா சாப்பிடுறேன். ஹெல்த் முக்கியம் டாட். டேக் கேர். சரி, போ. நம்ம இதை காய் பண்ணோம். இவன் சும்மா தானே இருக்கான். இவனை காய் போட சொல்லுவோம். துணி காய் போடு. படி. ஏய், அதுல உன் துணி தானே இருக்கு. காய் போடுறா. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? மாதிரி எதுங்க இருந்து போயிடு. இல்லைன்னா கரலா கட்டி மண்டையில போட்டுருவோம். படி. கரலா கட்டி தூக்கி மண்டையை உடைச்சிருவியா? அம்மா, இருக்கு. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லம்மா, இந்த கரலா கட்டை கீழே விழுந்துருச்சு, அதுக்கு கத்துறா. ஐயோ அம்மா, போய் சொல்றாமா? ஏடா, அப்பா உன்னை மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னா நீ அதை வேற ஒருத்தங்கிட்ட வாங்கி கொடுப்ப. அதை நான் வாங்கி கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்கணும். இவ்வளவு செஞ்சோம் நீ அப்பாட்ட போட்டு கொடுப்ப. இவ்ளோ பண்ணியும் நான் உன்னை காப்பாத்தணுமாடா? ஏமா, 3 மாசமா ஒரு காமெடி ஷோ கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டு இருக்கல. ஒரு நாளாவது அதை பத்தி பேசலாமா? இவன் நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க பாரு. பார்த்திபா, டேய் பார்த்திபா, என்னடா இது? வீட்டுல பெருசுல இருந்து சிறுச வரைக்கும் எல்லாரும் என்னதான் தான் திட்டுறாங்க. அப்பா சொன்ன பேச்சு கேட்டிருந்தா இந்த கதி வந்திருக்குமா? என்ன பேச்சு கேட்டிருந்தா? இன்ஜினியரிங் ஒழுங்கா படிச்சேடா? மா, இன்ஜினியரிங் தான்மா படித்தேன். ஒழுங்கா படிச்சியா? இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்காது, அதனால படிக்கல. ஆனால் மார்க்கெட்டிங் ஒழுங்காக தானே படித்தேன். அப்புறம் என்ன படிச்ச? நல்ல வேலைக்கு போனேடா? நல்ல வேலைக்கு தான்மா போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்னமா வேணும்? அப்பா சொன்னார்ல. அம்மா, எடுத்தோன்னே எல்லா கம்பெனியும் லட்சக்கணக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ் அடிப்படையில் தான் அவனோட கிரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சும்மா அதையே பேசிட்டு. எனக்கு புரியுதுடா. நீ இதை போய் அப்பா கிட்ட புரிய வச்சாதான் அப்பா இன்னொருத்தர்கிட்ட போய் அதை புரிய வச்சு உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ண முடியும். உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுமா? இப்ப என்னமா உனக்கு? துணி காயப்படணும், அவ்வளவுதானே. துணி மட்டும் காயப்படுறது கிடையாது, வீட்டு வேலை, கூட்டுறது, பெருக்கிறது, பாத்திரம் கழுவுது, ஏன் கக்கூஸ் கழுவு முதற்கொண்டு நானே பண்றேன். போதுமா? முதல்ல இங்க இருந்து 2 பேர் கிளம்புங்க, தயவு செஞ்சு. இந்த நடிப்பை அப்பாவோட ஸ்டாப் பண்ணிக்கோ. எங்க கிட்டலாம் வேணாம், புரியுதா? ஏய், கர்லா கட்டை எடுக்கிறேன்டி. ஓடி சமோசா மூஞ்சி. ஐயோ. Powered by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் Lion Date Syrup. அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட Lion Date Syrup. டெய்லி 2 ஸ்பூன். Beverage partner Daily. Taste Daily. Taste the Daily. Associate sponsor 777. ஒரிஜினல் டேஸ்டுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. சாரி சார், சாரி. சர்ப்ரைஸா அப்பா வந்துட்டாரு, அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, நோ ப்ராப்ளம். தாங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் போது சுற்றி கொண்டிருந்த உலகம் நின்று விட்டதே. கவிதை எப்படி? தேங்க்யூ சார். ஓகே. சர்ப்ரைஸா உங்க அப்பா வந்துட்டான்னு சொன்னீங்க. ஹவ் இஸ் ஹி? யா, இஸ் ஆல் ஃபைன் சார். புது வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? எல்லாமே நீங்க தான் செட் பண்ணி கொடுத்துட்டீங்களே சார். எந்த வேலையும் வைக்கல. தேங்க்யூ ஸோ மச் சார். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? யூ ஆர் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஓகே, சோ ஸ்வீட். சார், இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா சார்? மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? நீங்க லேட்டா வந்ததுனால நானே பேசி அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி லேட்டா வராதீங்க. ஐயோ, ஐம் சோ சாரி சார். வீட்ல வேலை இருந்ததால கிளம்ப லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஆனா அதுலயும் நல்ல விஷயம் நடந்திருக்கே. என்ன சார்? நாம மீட் பண்ணிருக்கோம்ல. அப்புறம் சார், சண்டே ஹாலிடே, மிஸ்டர் சதாசிவத்துக்கு ஹாபி டே, கால்ஃப் டே. யார் சார் சதாசிவம்? வேற யாரு? நான் தான்.
சார் நீங்க கால்ஃப் விளையாட போறீங்கன்னு சிம்பிளா சொல்லிருக்கலாம் சார். ஏன் சிம்பிளா பேசுறீங்க? இனினா நான்லாம் சொல்லிக்க மாட்டேன், சதாசிவம்னு தான் சொல்லுவேன். ஓஹோ, ஏன் சார் அப்படி? ஏன்னா அப்பதான் எனக்கே என் மேல ஒரு மரியாதை வரும்ல. இப்படியெல்லாம் பேசினா கூட இருக்கிறவங்களுக்கும் தான் சார் வரும், மரியாதை வராது. வெரி ஃபன்னி, வெரி ஃபன்னி. அப்போ மீட்டிங் ஓவர்ல சார், நான் அப்படியே கிளம்பட்டுமா? என்ன தாரா, என்ன சாருன்னு கூப்பிடுறீங்க? என்ன சதாசிவம் சதாசிவம்னே கூப்பிடுங்க. சார் நீங்க வேணா உங்களை அப்படி கூப்பிட்டுக்கோங்க, ஆனா எனக்கு சார் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே லீவ் சார். என்னங்க கிளம்புறேன்ட்டீங்க? உங்க கூட நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன், அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க. கீழே வைங்க அத. அப்பா வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, அதான் அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் சீக்கிரம் போலன்னா அவர் சாப்பிட மாட்டாரு சார். அதான். தாரா, உங்களுக்காக நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், என் கூட கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ சார் ப்ளீஸ் சார், மேபி நெக்ஸ்ட் டைம். எனக்காக அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே நீங்க போங்க, ஆனா கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போங்க. என்ன பேசுறது? நேத்தி ஆபீஸ்ல பார்த்திபன் வந்து அப்படி நடந்துக்கிட்டதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நோ நோ சார், ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் இட். தாரா தூங்க, தாரா நல்லா தூங்குங்க. என்னம்மா சொல்றியா, பயமா இருக்கு? ஆமால, திவ்யாவும் அதே தான் சொன்னா. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பயப்படாதீங்க, அதான் நைட்டு பார்ட்டி லேட் ஆயிடுச்சு இல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. சாரி, தேங்க்யூ சார். சார் ஒரு மணி நேரமாவா விசிறிட்டு இருந்தீங்க? நான் தான் உங்க பெரிய விசிறியாச்சே, அதான். சரி ஒரு நிமிஷம் இருங்க, ஜூஸ் குடிங்க. ஓகே சார், அப்போ சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க போறீங்க? உங்களுக்காக தான் இந்த gift. ஐயோ நோ நோ சார், நான் gift எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல சார். நீங்க இது வாங்கியே ஆகணும், வேற வழியே இல்ல. நீங்க வேணாம்லாம் சொல்லக்கூடாது, நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஒரு செகண்ட் தரா, இல்ல சார், பை. அடிக்கடி மீட் பண்ணுவோம். மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடு கிழங்குதப்பா நாடு கிழங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா, நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா.
எக்ஸ்கியூஸ் மீ, என்னதெல்லாம் இன்னும் குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு ஓடி ஓடி வந்தா என் பாஸ் எவ்வளவு சொன்னார் தெரியுமா? சாப்பிட்டு போன்னு. You're right baby, you're right. நானும் சாப்பிடலையே. சாப்பிடல? உனக்காக வெயிட்டிங். அங்கே போய் பாரு, உனக்காக ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் பண்ணிருக்கேன். கோ. என்ன நடக்குதுங்க? நீ ஹாயா அங்கே உட்காந்துருக்க, அவன் பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்கான், லூசு மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான். பைத்தியக்காரன். நான் போய் இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு. நீ என்ன பனிஷ்மெண்ட் தர்றது? நான் தரேன். அவனை கூப்பிட்டு நானும் கேட்கணும் எங்கே போனா என்ன பண்ணான்னு. அனிதா, அவனை கூப்பிட்டு வா. சரிப்பா. இத பார்த்தா நம்ம ஐட்டம் மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது இருக்கா? அதுவா, அது ஏன் கேக்குறீங்கப்பா? அந்த பாஸ் தான் பலமா குடுத்தமிச்சாரு. 2 நிமிஷம் மீட்டிங் தான்ப்பா இருந்துச்சு. அதுக்கு இவ்ளோ நேரம் உட்கார வச்சு அவன் சொந்த கதை சோக கதைன்னு சொல்லி இவ்ளோ நேரம் ஆக்கிட்டான். சரி, என்னோட பாஸ் ஆச்சே, பாதியில வந்தா தப்பாயிடும்னு நான் இருந்துட்டு வந்தேன். அப்பா, அப்புறம் நேத்து என்னோட பாஸ்க்கு எல்லாமே தெரியுதுப்பா. அவர் என்னோட விஷயம் எல்லாம் கரெக்டா அப் டு டேட் இருக்காரு. அந்த பார்த்திபன் வர, அதான் காலையில கார்ல இருந்து ஓடி போனானே, அவன் கார்ல ஃபுல்லா என் கூட பேசிட்டு இருந்தான்னு சொல்லி அதை கேட்டான். ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணானா? ஒன்னும் இல்லைல்ல, அப்படி இப்படின்லாம் கேட்டான். எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கான். யாரோ அவனுக்கு என்ன பத்தி ஃபுல்லா அப்டேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். Who is that cunning fellow? விடு. சரி, பரவாயில்ல. கண்டுபிடிக்கிறேன். என்ன பாடா அப்பாவா? ஆமா, வந்தா எங்க? அங்கதான் வா சீக்கிரம். விருப்பம் வந்து தள்ளி சத்தம் தான் சேகரு. டேய், ஆஹா மாட்டிட்டமே. நேற்று எங்கடா போன? அப்பா ரொம்ப டயர்டா இருக்குப்பா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்புறம் பேசுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய், பதில் சொல்லிட்டு போ. இப்போ என்னால் சுத்தமா முடியலப்பா, முதுகுலாம் பிடிச்சிச்சுப்பா, கழுத்து வலிக்குதுப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ்ப்பா. ராஸ்கல். ஆமாங்க, அவன் ரொம்ப டயர்டா இருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் அவன் தான் செஞ்சான். பிறகு நான் தொடச்சான், துணி துவைச்சா, உங்க துணியெல்லாம் அயன் பண்ணி அவன் தான் வச்சாங்க. ஏன் அப்படியே பாத்ரூமை கழுவ சொல்ல வேண்டியதானே? அதுவும் கழுவிட்டான். அதுக்கு தான் லாய்க்கு. வீட்டு வேலையெல்லாம் அவன் பார்க்கறானா? நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க வெளியே போய் சம்பாதிச்சு வருவீங்களா? நல்லா இருக்க. வேற லெவல்ல இருக்குப்பா. ஆனா எனக்கு தெரியும். இப்போதைக்கு போதும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஆன் டைம்ல சாப்பிட முடியல. டின்னர் சாப்பிட்டுக்கிறேன். 3 வாய் தாண்டி சாப்பிட்டேன். டின்னர்ல சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சரி, ஓகே, கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இன்னும் முடியல? பிரியாணி நல்லா இருந்தது இல்ல, அந்த சந்தோஷத்துல. சந்தோஷம் எல்லாம் போதும், சந்தோஷமா, அவ்வளவுதான், போதும் போங்க. ஐயோ, உங்களுக்கு இதெல்லாம்
விளையாட்டா போச்சுல. எனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல நான் வேலைக்கு போய் எனக்கு மேல இருக்க வேண்ட கைகட்டி நின்று அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பல்லுதிச்சு பதில் சொல்லி பணம் சம்பாதிச்சுட்டு வந்தா இப்படி இவன் பொறுப்பு இல்லாமல் இருப்பானா? வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கேன், அதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பானா? உனக்கு ஏதாவது பண்ணியிருக்கானா சொல்லு. இல்லை அவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பானா? 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, படுக்க இடம் கிடைக்குதுன்னா இப்படி தான் பொறுப்பு இல்லாமல் இருப்பானா? இதெல்லாம் அவனுக்கு என்னைக்கு புரிய போகுது? இல்லை புரியாமலே போயிடுவானா? எங்க அவன் சின்ன பையன், விளையாட்டுத்தனமா இருக்கான். போக போக புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் விட்டு பாருங்களேன். அதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? Somebody is enjoying the evening, huh? It's a beautiful evening. Pa! என்னப்பா இது? என்னது? There's a limit for everything, pa. என்ன இதெல்லாம்? அதெல்லாம் முடியாது. This is too much, pa. This is my limit, ma. என்ன? எல்லாமே லிமிட்ல பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Dad, இப்ப குடிக்கிறது எல்லாரும் நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. அந்த மைண்ட் செட் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. That's not advisable, you know. இது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்மா. அதான். என்ன ஸ்பெஷல் ஒகேஷன்? பொண்ணை பார்க்க வந்திருக்கேன் இல்லையா? அப்புறம்பா ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சித்தி, சித்தப்பா, டைசன் அவங்களுக்கு எல்லாம் என்ன, ஜாலியா தான் இருக்காங்க. பேசிட்டு தானே இருக்க? இல்லப்பா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி, டைமே கிடைக்கல. என்னம்மா தூக்கம் வரலையா? என்னால உன்னையும் அப்பாவையும் சமாளிக்க முடியலடா. ஒன்று நீ அவரை புரிஞ்சுக்கணும், இல்லை அவர் உன்னை புரிஞ்சுக்கணும், இல்லை நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கணும். என்னம்மா பிரச்சனை? ஒரே பாடா இருக்குடா. நீ பண்ற வேலை அப்பாவுக்கு பிடிக்கல. நீ ஏதோ கிரியேட்டிவ் ஒர்க்குன்னு பைத்தியக்காரத்தனமா பண்றேன்னு அவர் நினைக்கிறாரு. அப்பா சொன்ன மாதிரி நல்லா படிச்சு பேங்க் எக்ஸாமோ கவர்மெண்ட் எக்ஸாமோ எழுதுடா. உன் தங்கச்சி வேற படிச்சு முடிக்க போறா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். டே, உனக்கு வயசாயிட்டே போகுது. என்ன ஐடியால இருக்க நீ? கேட்குறவங்களெல்லாம் என்னதான்டா கேட்குறாங்க, உன் பையனுக்கு கல்யாணம் எப்போன்னு. உன்னை யாரும் கேட்கல. அம்மா எனக்குன்னு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குமா? நான் இப்போ இருக்கிற ஜாப் கரெக்டாக இருக்குது. என்ன செட்டில் ஆக டைம் ஆகும், அவ்வளோதான். எனக்குன்னு கோல்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்குன்னு ஆம்பிஷன்ஸ் இருக்குது. அதை நோக்கி போனதாம்மா நானும் நல்லா இருப்பேன், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமாடா, நீ சந்தோஷமாக இருப்ப. ஆனால் அப்பா சந்தோஷமாக இருக்க மாட்டார், நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். இது உனக்கு ஓகேவா? நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. டேய், எனக்கு மட்டும் இந்த பேஷன் ஆம்பிஷன் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஃபேமிலியோட உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சா? அனிதா, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. என்ன தெரியாது? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, நீ சொல்லு. உனக்கு ஒன்று ஒரு ஆம்பிஷன் கோல்ஸ் இருந்தால் நான் சொல்கிறது புரியும். என்னோட ஆம்பிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு படிப்பு, அது என்ன எனக்கு பிடிச்சா நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? அது அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். ஒன்றுமே பண்ண முடியாது, அமைதியாக இருக்கேன். சரிம்மா, நான் அந்த வேலைக்கு போகல, நாளைக்கே போய் பேப்பர் போட்டுறேன். அப்பா நினச்ச மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கே போகிறேன். உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் சேரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிக்கெல்லாம் பெற்றுக்கணும். அப்படி பெற்றுக்கிட்டா லைஃப் செட்டில்டு. அதான் உங்களுக்கு தெரியும்ல. சரி, அதே நான் பண்ணுறேன். அப்பா கிட்ட நீ சொல்லிவிடு, இனிமேல் அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன்னு. கிரியேட்டிவான பைத்தியகாரத்தனமான வேலை.
இல்லை, எனக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுமா. வீட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நைட் அவுட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலும் போதும். நீ சந்தோஷமாக இருக்கணுமா, அவ்வளோதான். நாளைக்கே நான் போகிறேன், என் பாஸ்கிட்ட சொல்கிறேன். அங்கேருந்து நான் ரிலீவ் வரேன். ஹாப்பியா? தேங்க்ஸ்டா பார்த்திபா. எந்த பிரச்சனையும் இல்லை. தரச்சேரும் திரை கதை கூறும் வரை எதிர்போன முறை வானில் விழித்த விண்மீனே நீ கலங்கிட நீ கரைந்திடும் மறி பயந்திட நீ கருமாறும் தீ தாராரா தாரா Sheenlac Speciality Coating, Tara, Always Shining Sheenlac, Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage partner, Daily. Taste Daily. Taste Daily. Associate sponsor, 777. மனமினிக்கும் சமையலுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.